ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சிக்கன் 65. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி சிக்கனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்சமான டிஷ்ஷு. குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. அது நம்ம வீட்லேயே அழகாக ஹைஜீனிக்காக எப்படி பண்ணி தரதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கனில் இருக்க அந்த மசாலா உதிராமல் நல்லா வெந்து மேலே மொறுன்னு உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதாவது சிக்கன் ஓவர் குக் ஆகி அப்படியே ரப்பர் மாதிரி போகக்கூடாது. அப்படியே பிரித்தா நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கணும், மேலே நல்லா மொறுன்னு இருக்கணும். அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அந்த மொறுன்னு கருவேப்பிலையை வறுத்து போட்டு அதோடு எடுத்து சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த சிக்கன் 65 செய்கிறது ரொம்ப சுலபம் தாங்க. ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அருமையான சிக்கன் 65 செஞ்சு அசத்திடுங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது போன்லெஸ் சிக்கன் பீசஸ். நம்ம போனோடு இருக்கிற சிக்கன்லேயும் செய்யலாம். பீசஸ் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சிக்கனில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சை சாறில் இந்த சிக்கன் ஊறும்போது தான் அந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இங்கனால ஒரு பெரிய லெமனில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக நல்ல காரமான மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன், கூடவே கலருக்காக இந்த சிக்கன் ஃப்ரை நல்ல கலராக இருக்கிறதுக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டு விட்டுறலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் ஃப்ரை ஆகும்போது இந்த கருவேப்பிலையும் நல்லா சேர்ந்தே ஃப்ரை ஆகி வரும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா ஒட்டி பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலா கண்டிப்பாக உதிராது. இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருவோம். அதாவது அந்த எலுமிச்சை சாறு உப்பு மசாலா பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்படி நல்லா கலந்து விடும்போது அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக பிடிக்கும். சிக்கனுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாங்க. நல்லா அந்த கிறிஸ்பியாக வரக்கு நல்ல மொறுன்னு சிக்கன் ஃப்ரை ஆகி வரக்கு. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இனி ஒரு தடவை நல்லா எல்லாம் கலந்துட்டு நம்ம நல்லா ஊற வைக்கணும். இந்த மசாலா பொடி கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஊற வைக்கிறது ஒரு முக்கியமான டிப்ஸுங்க. நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு அரை மணி நேரம்னாலும் ஊற வைக்கணும். அதிக நேரம் ஊற வச்சாலும் தப்பில்லை. நல்ல மசாலாலாம் கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு எடுத்து ஃப்ரை பண்ணாலும் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு பிஸியான டேயில் நிறைய எல்லாம் சமைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ணுற ஐட்டம் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா மொறுன்னு வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். மசாலா பிடிச்சி நல்லா சிக்கன் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஆயிலும் சூடு பண்ணியாச்சு. அதாவது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அந்த ஊறின சிக்கனை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் போடும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கட்டும். அப்போ தான் கீழே போய் ஒட்டிக்காது சிக்கன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நல்ல ஒரு 6-7 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இடையில இப்படி திருப்பி போட்டு விடுங்க.
அந்த நம்ம கருவேப்பிலையோடு அந்த மசாலாலாம் கலந்து நம்ம ஊற வச்சு இங்கே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அந்த மசாலா வாசனை, அந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகிற வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனி நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஓவர் குக்காக விட்டோம்னா நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் சிக்கன். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ மீதி இருக்கிற சிக்கனில் அடுத்த பேட்ச் போட்டு விட்டுடலாம். இப்போ அடுத்தது ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் ரொம்ப கொதித்து நல்ல சூடாக இருக்கும். போட்ட உடனே மேலே கரிஞ்சிரும், உள்ளே வெந்துடாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த பேட்சை ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்ல பொறுமையாக அதே மாதிரி ஒரு 6-7 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வறுத்து விட்டு நல்ல மேலெல்லாம் அந்த மேலே கிறிஸ்பியானது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், மேலெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. மசாலா உதிராமல் பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே நல்ல 2-3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவையும் நல்லா கீரி உள்ளே போட்டு விட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த சிக்கன் மேலே போட்டு விட்டுடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி அந்த சிக்கன் பீசஸை அந்த மொறுன்னு வறுத்த கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சிக்கன் 65 ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மசாலா உதிராமல் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வெந்து பாருங்கள், உள்ளே நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. அதாவது இங்கே பர்ஃபெக்டாக மசாலா சேர்த்து ஊற வச்சு அந்த பர்ஃபெக்டான டைமிங்கில் வறுத்தெடுத்துட்டோம். ஸோ நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்குது, மேலே நல்ல கிறிஸ்பியாக. அதுவும் அந்த மொறுன்னு வறுத்த அந்த கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சிக்கன் 65 செய்கிறது ரொம்ப சுலபம். அதுவும் இந்த சின்ன டிப்ஸோடு நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்க. மசாலா உதிராமல் நல்ல மொறுன்னு உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி சிக்கன் 65 செஞ்சு அசத்திடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.